கட்சி விரோத நடவடிக்கையில் ஜி.கே. மணி ஈடுபட்டு வந்ததாக கூறி விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டு இருந்த நிலையில் பாமகவில் இருந்து ஜி.கே. மணியை நீக்கப்பட்டு இருக்கிறார். தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பாமகவில் இருந்து ஜி.கே. மணி நீக்கப்படுவதாக அக்கட்சியின் தலைவர் அன்புமணி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். கட்சி விரோத நடவடிக்கையில் ஜி.கே. மணி ஈடுபட்டு வந்ததாக கூறி விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டு இருந்தது. தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பாமகவில் இருந்து ஜி.கே. மணி நீக்கப்படுவதாக அக்கட்சியின் தலைவர் அன்புமணி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். கட்சி விரோத நடவடிக்கையில் ஜி.கே. மணி ஈடுபட்டு வந்ததாக கூறி விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டு இருந்த நிலையில் பாமகவில் இருந்து ஜி.கே. மணியை நீக்கம் செய்யப்பட்டு உள்ளனர். பாமகவில் இருந்து ஜி.கே. மணி நீக்கப்படுவதாக அக்கட்சியின் தலைவர் அன்புமணி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், தகவல்களை பகிரலாம். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பாமகவில் ஏற்பட்ட உட்கட்சி பிரச்சனை, அதாவது தந்தை மகனுக்கு இடையே ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் ஆகியோருக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனைகள்ல தமிழகம் முழுவதுமே ஒரு பலத்த சலசலப்பை ஏற்படுத்திருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, தந்தை தன்னை மகன் உளவு பார்க்கறதாகவும் இதுல தன்னை மிகவும் மனவேதனைக்கு உட்படுத்துறதாகவும் சொல்லி ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் செய்திருந்தது. ஏன்னா அவரோட பேரன் முகுந்தனை ஒரு பதவியில அமைக்கப்பட்ட பதவி கொடுக்கறதா சொல்லி பாமக செயற்குழு கூட்டத்துல தெரிவிக்கப்பட்ட நிலையில அதுக்கு அன்புமணி ராமதாஸ் கடுமையா ஒரு விமர்சனம் வைத்ததோட இல்லாம மேடையில மைக்கு எரிஞ்சு வெளியே போனதனை அடுத்து பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருக்கு. இந்நிலையில பாமக தரப்புல உள்ள ஜி.கே. மணிக்கு தற்போது அவர் கட்சியில நீக்கப்பட்டிருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, பாமகவோட ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் பரிந்துரையின் பேர்ல தான் தற்போது ஜி.கே. மணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறதா அதனோட தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிவிக்கப்பட்டிருக்கிறாரு. கட்சி விரோத செயல்கள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒழுங்கு நடவடிக்கை குழுவோட பரிந்துரைப்படி பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து ஜி.கே. மணியும் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதோட தலைவர் அன்புமணி ராமதாஸ் தற்போது தெரிவித்திருக்கிறாரு. கட்சி விரோத நடவடிக்கைக்கு ஏற்கனவே விளக்கம் கேட்டு அனுப்பப்பட்ட பல நோட்டீஸ்களுக்கும் ஜி.கே. மணி பதிலளிக்கல அப்படின்னு சொல்லி அன்புமணி தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த பாமக தலைவர் அன்புமணியா ராமதாசா, அதாவது அன்புமணி ராமதாசா அல்லது வேறு தந்தை ராமதாசா அப்படிங்கறதுல ஏற்கனவே இந்த பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது. அப்போ முழுமையாக தன்னை ராமதாஸ் மட்டுமே அந்த கட்சியோட தலைவர் அப்படிங்கிற மாதிரி அவர் ஜி.கே. மணி தெரிவிச்சிருந்த நிலையில கட்சியோட, அதாவது பாமக கட்சியோட மிக பழமை வாய்ந்த, அதாவது மிகவும் அனுபவம் வாய்ந்த ஒரு தலைவர்னு சொல்லி சொல்ல போற ஜி.கே. மணி காடுவெட்டி குரு உள்ளிட்டவரை சொல்லலாம். இந்நிலையில ஜி.கே. மணி கட்சி விரோத செயல்களில் ஈடுபட்டிருக்கிறதாகவும் கட்சியோட பேருக்கு அவப்பேர் விளைவிக்கிற வகையில் அவர் செயல்படுறதாகவும் கூறி தற்போது ஜி.கே. மணியை நீக்கம் செய்து அதன் தலைவர் அன்புமணி தற்போது அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறாரு. இது சட்டமன்ற தேர்தல் ஏற்கனவே நெருங்கிட்டு வர சூழ்நிலையில அன்புமணி ராமதாஸ் தலைமையில பாமக இயங்கும் அப்படின்னு சொல்லி தேர்தல் கமிஷன் ஏற்கனவே அறிவிப்பு விட்டிருந்த நிலையில கட்சி தங்களுக்குத்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் தரப்போ, கட்சியோட கொள்கை ரீதிப்படி தங்களுக்கு தான் சொந்தம்னு அன்புமணி ராமதாஸ் தரப்பும் இரு தரப்பினரும் மோதிக்கொண்ட ஒரு சூழ்நிலையில கட்சி அன்புமணி ராமதாஸுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவு கொடுத்திருந்தது. இந்நிலையில தன்னோட கட்சியில், அதாவது தந்தைக்கு ஆதரவான ஜி.கே. மணியை உடனடியாக கட்சியிலிருந்து தூக்குறதா தற்போது அன்புமணி ராமதாஸ் கட்சி அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. இங்க பலரை அதாவது பாமக உறுப்பினர்கள் மட்டுமல்லாது தமிழகம் முழுவதுமே ஒரு கடும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.